பரிதாரத்தை பூசிக்கொள்ள திருப்புகழ். திருப்புகழ் எழுதியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு துணையா வந்தவர் ஆண்டவன் முருகன். முருகன் பிறந்ததோ சரவண பொய்கை. சரவணை தரித்தது ஈசன். ஈசன் ஏறுவதோ ரிஷிவம். ரிஷிவத்தை படைத்தது பிரம்மா. பிரம்மா மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் உள்ளது வீணை. வீணைக்குரியது நாதம். நாதத்துக்குரியது சங்கீதம். சங்கீதத்துக்குரியவன் நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படைத்தவன் தக்கன். தக்கன் மகளோ தாட்சாயினி. தாட்சாயினி கையில் உள்ளது கபாலம். கபாலத்துக்கு உரியது உதிரம். உதிரத்துக்குரியவன் அரக்கன். அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமம். அடிக்க பிறந்தது சக்கரம். சக்கரம் என்றால் விஷ்ணு. விஷ்ணு அவதாரம் 10. 10 தலை கொண்டவன் ராவணன். ராவணனை கொன்றது ஸ்ரீராமன். ராமன் என்றால் சேது. சேது என்றால் ஆழி. ஆழி என்றால் சமுத்திரம். சமுத்திரம் இது வள்ளி கொண்டவர் திருமால். திருமால் மார்பில் அமரக்கூடியவள் திருமகாலட்சுமி. மகாலட்சுமி சபைக்கு முன்பதாக புஷ்பகிரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய புகழேந்தி மன்னருக்கு மகளாக பிறந்து சிவனுடைய அருளால் பிறந்ததினால் கற்பகவள்ளி என்று பெயரோடு சீர சிறப்போடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஆன தினமும் என் தந்தையை காப்பு கிடைக்கும். அப்பா பாதமதை பாணிந்து பாதமதை பணிந்து பணிவுடன்
கமலங்களுக்கு உன்னுடைய மகள் கற்பகவல்லியை மனதார வாழ்த்துங்கள் அப்பா. நீடோடி காலம் பல்லாண்டு வாழ வேண்டும் என திருமகள். அப்படியே ஆகட்டும். தாத்துதா தாத்துதா தாத்துதா. அப்பா யாருப்பா இவன்? இவன் தான் எனக்கு தெரியுங்கம்மா. சின்ன கொஞ்சம் முன்னா தூக்கி வளர்த்தனாம்மா. என்னடா சொல்ற? அம்மாடு கட்டியா தூக்கி டேய், கிடப்போம். டேய். சின்ன குழந்தைல சின்ன குழந்தைடுற கூட்டின்னு வந்து சாப்பாடு விட்டு நிலா பாருமா சோத்து உண்ணுமா நிலா பாருமா சோத்துமா நான் வளர்த்தேன். குழந்தைல அப்படி வளர்த்தேன். என்ன போய் யாரு டேய், என் மகள் எங்க சென்றிருந்தா? ஆமா அண்ணா. அன்று முதல் இன்று வரை சிவனை வேண்டி தவம் செய்கிறார். ஆமா கோயிலுக்கா போவோம். கோயிலுக்கா போவோம். சிவன் கோயிலுமா. என்னத்த பேச்சு நடக்கிறேன் மக்களா ஓய். ஏய், சி தந்தையே மகளே, அப்பா மங்காத தீபம் போல் சிங்கார சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் மக்களுடைய குறையதற்கும் எனது தந்தையே மகளை அழைத்த காரணம் தான் என்னப்பா? மகளே, தந்தையே நீயோ சின்னம் சிறு வயது முதல் ஆமா. தாயை இழந்து தனிவரமாய் தாய்க்கு தாயாகி என்னை கண்ணதில் நிற்கின்றாய். ஆமா. நாள் ஒரு மேடி பொழுதுருண்டமாக உன்னை வளர்த்து விட்டேன். தக்க பருவத்தை இழந்து விட்டாய். உனக்கேற்ற ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற மனதில் ஆசை கட்டியது. ஆனால் மங்களபுரி நாட்டிலிருந்து தந்தையே எனக்கு திருமணமா? ஆமா. என்னப்பா இது? கார்பூத்த மேகம் போலவும் காற்று இல்லா கடல் போலவும் பார்த்தித்த களம் போலவும் அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்று ஆனந்தமாக இருப்பதற்கு காரணம் திருமணம். தந்தையே ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 7 பருவங்கள் என்று உரைப்பார்கள். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் என்று உரைப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது காலகாலத்தில் எனக்கோ திருமணத்தை செய்து அடக்கு பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசை அல்லவா? ஆம் மகளே. அப்பா இத பாருங்கள் அப்பா, பிறந்த நாள் முதலாக தாயை எழுந்தவுடனே என்னை எடுத்து தங்க தொட்டில் தாளாட்டி வெள்ளி கிண்ணத்தில் அமர்ந்தொட்டி மகளே கற்பகவல்லி வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய கண்கள் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே விடக்கூடாது அம்மா. சிவனுடைய அருளால் பிறந்ததினால் கற்பகவல்லி என்று உனக்கு பெயர் சூட்டிருக்கின்றோம். அதற்கு தகுந்த போல் சிவனுக்காகவே தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று பிறந்தவள் அம்மா. ஆனா இப்பொழுது உனக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் மகளே என்று உரைக்கிறார். அப்பா உங்களுடைய விருப்பம் அதுவானால் மறுப்பா உரைக்க போகிறேன். திருமணத்திற்கு சம்மதம். எந்த நாட்டு மாப்பிள்ளை அப்பா? மகளே, தந்தையே கற்பகவல்லி அப்பா உனக்கேற்ற மாப்பிள்ளை தேடிச் செல்லவில்லை. இருந்தாலும் உனக்கு வந்திருக்கிற மணமகன். அதோ மணமகனா? பார்க்க நம்முடைய அரண்மனையை வைத்திருக்கிறேன். மாப்பிள்ளையின் புகைப்படமும் அந்த லிகிதத்தில் அப்படியே மங்களபுரி ஆண்டு வரக்கூடிய மன்னருடைய மகனுடைய உருவப்படத்தை புகைப்படம். அப்பா, நான் சென்று பார்க்கிறேன். வருகிறேன். ஏய், என்னுடைய மகள் என்னை விட்டு பிரிவதற்கே மனமில்லாமல் துடித்து செல்கிறார். எத்தனை ஆண்டு காலம் தான் சிவனையை வேண்டிக் கொண்டிருக்க முடியும்? நீ போய் மாங்க சமைச்சு வீட்டுல செட்டில் ஆயிடு. நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராது. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? சரி சரி. ஏய், ஏதோ குரல் கேட்கிறது. யார் வருகிறார் என்று பார்க்கலாம். இதா புஷ்பகிரி நாடா? இந்த நாடு தாங்க. ஓ, நான் வந்திருப்பேன் சொல்லு. புகைப்படம் இங்க தான் அப்படி இருக்கான். ஆமாங்க. இத பாத்துட்டு வர யாருங்க? ஆரண்டா. ஊரண்டா ஊரண்டா. ஏழண்டடா. ஆரண்டாங்க யாரா நீ? தெரியுதா? ஏய் நாட்டு மன்னர் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாங்க. யார் தெரியுமா? ஐயோ நான் தான். நீ தானா? ஐயா என்ன வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா இரு, நல்லா இரு. பாரு நல்லா காலுக்கு மேல வைக்கிறா. ஏய் காலை மேல தூக்குன்னு நீ அனுப்பிச்சுக்கணும். ஐயா நீங்க தானா? ஆமா. பாத்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. அருகாமையில் இருப்பது யார்? மேலதான் வைத்தான். நான் இல்ல சத்தியமா காலை வச்ச மேலே வந்து கரெக்ட். அது அருகாமையில் இருப்பது யார்? அமைச்சர். அது பக்கத்துல. படைத்தளபதி. அது பக்கத்துல. ஜனாதிபதி. அது பக்கத்துல. என்னை போட்டு ஒரு காவலாளி. அதேதான் நானும். ஓடிப்புடா பால காசுமாலம். என்னடா அந்த பேர் ஊரு? ஐயோ அவன் யாராப்பா சனகல் கேட்ட நிக்கிறான். டேய் உன்னால தான்டா. டேய் ஏய் நம்ம தானா? இப்ப யாரா? பார்த்தது கண்ணு தெரியலையா? என்ன இருக்குங்களா ஐயா? ஆறு கட்டம். என்ன ஆளு எல்சி பாக்குறீங்களா? சாப்பிடுறீங்களா இல்லையா? ஏய், ஐயா இந்த நாட்டுக்கு ஒரு காரணமே அவர்தான்டா. அப்படியா? அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். மன்னர் இருக்கிறாரா? உள்ள இருக்கிறார். பார்க்கலாமா? ஐயா